போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாடிகட் முனீஸ்வர் கோயிலுக்கு போகிறேன். சரிங்களா? பௌர்ணமி போவீங்களான்னு கேட்டிங்கன்னா போக மாட்டோம். இருந்தாலும் அப்பாவோட வீட்டு சைடு குலதெய்வம் பால் முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னையில் வந்து பாடிகட் முனீஸ்வர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்லாம். அவர்கிட்ட போயிட்டு வருவோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மனசு குழப்பமாக இருக்குது. நேற்றுக்கெலாம் சரியாக தூக்கம் இல்லை எனக்கு. முன்னானத்து 2 நாளாகவே தூக்கம் சரியாக இல்லை. சரி போயிட்டு வருவோம். அவங்க போகிறாங்க. எங்கே போகிறோம் சஞ்சு? கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா பாடிகட் முனீஸ்வர் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சு எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? சென்ட்ரல், சென்னையில் இருக்க சென்ட்ரல். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் இருக்கு, அரசு மருத்துவமனை ஜிஹெச். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயில் வந்துடும். பாடிகட் கோயில் கொஞ்சம் ஜிஹெச் பார்த்தீங்களா? ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை. பாபையா கொஞ்சம் வாங்க. பாபையா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு பௌர்ணமி பார்த்தீங்களா, அதனால ரொம்ப கூட்டம் தான். நான் வெளியில இருந்தே அவருக்கு சுருட்டு விபூதி கட்டி வாங்கி போட்டுட்டு வந்துட்டேன். அவர் எடுக்கலான்னு பார்த்தேன், ரொம்ப கூட்டமாக இருக்குது, எடுக்க முடியல. எல்லாம் க்யூவில் நின்று போகிறதுனால அந்தளவுக்கு சரியாக தெரியல. நின்று பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சார். சாமி கும்பிட்டுட்டு எதிர்க்க அங்காளம்மா வந்துட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? சென்னையில் இருக்காங்க சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறவர் அவர் தான். எனக்கு பார்த்திங்கன்னா அப்பா வீட்டு சைடும் சரிங்க. இப்போ எனக்கும் சரி, நாங்கள் என்னதான் எங்கள் ஹஸ்பண்ட் கிறிஸ்டினாக இருந்தால் கூட நான் வந்துட்டு பாடிகட் முனீஸ்வர்கிட்ட போயிட்டு பசங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்திருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம், ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்து பூஜை போடுறது, அதெல்லாம் வந்துட்டு நான் அந்த கோயிலில் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸ்டார்டிங் வந்துட்டு பைக்குக்கும் போட்டிருப்பேன், இப்போ வண்டிக்கும் அங்கே தான் போட்டது பூஜை. நாங்கள் ரெகுலராக நிறைய பேர் அங்கே பூஜை போடுவாங்க. நல்லா வைப்பாக இருக்கும் அங்கே கோயில். நீங்கள் வந்துட்டு ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காலியாக இருக்கும். இந்த மாதிரி பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துப்போங்க எப்படின்றது. குலதெய்வத்தை வந்து கும்பிடுங்க. நமக்கு இஷ்ட தெய்வம் வந்துட்டு முருகர் தான் நான் இஷ்ட தெய்வமாக எடுத்திருக்கேன். அவர் கும்பிடுறேன். இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்டையும் நான் இன்றைக்கி வந்துட்டு போயிட்டு வந்துட்டேன். சரிங்களா?